அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் இன்னைக்கு 3 நிமிஷத்துல முடிகிற மாதிரி ஒரு குட்டி கதையை தான் சொல்லப்போறேன். ஒரு பெரியவர் ஒரு சின்ன பையனை பார்த்து கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுடா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவன் சொன்னானா, கத்தியை தீட்டுறதுன்னா பாறையில் வச்சு சரக்கு சரக்குன்னு தீட்டிடுவேன், ஆனால் புத்தியை எப்படி பாறையில் வச்சு தீட்டுறது அப்படின்னு கேட்டானாம். அதுலேருந்தே அவனுடைய புத்திசாலித்தனம் எவ்வளோன்றத அந்த பெரியவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். அதுபோல் அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதைத்தான் சாக்ரட்டிஸனுடைய சீடன் அவர்கிட்ட கேட்டானான் ஒரு நாள். உடனே சாக்ரட்டிஸ் அவனை திரும்பி பார்த்து அன்பா ஒரு புன்னகை புரிஞ்சுட்டு, அதோ பார், தூரத்தில் ஒரு பாறை மேலே ஒரு பெரியவர் உட்காந்துருக்கார் பார்த்தியா, அவர்கிட்ட போயிட்டு இங்கேருந்து பக்கத்து கிராமத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படின்னாரு. இவன் போனான். பெரியவரே பெரியவரே அப்படின்னு கூப்பிட்டான். அவன் திரும்பி பார்த்தாரான். இங்கேருந்து பக்கத்து கிராமத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பெரியவரே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் இவனை மேலும் கீழுமா ஒரு பார்வை பார்த்துட்டு அவனையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாராம். பெரியவரே உங்களைத்தான், இங்கேருந்து பக்கத்து கிராமத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னாராம். அப்பவும் அவர் அவனையே பார்த்துட்டு இருந்தாராம். உடனே இந்த பெரியவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை போல தெரியுது, இவர்கிட்ட கேட்குறது வேஸ்ட்டு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாக்ரட்டிஸ் கிட்ட போக ஆரம்பித்தானோ. உடனே இந்த பெரியவர், தம்பி இப்படியே போனீங்கன்னா 5 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாராம். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். திரும்ப வந்தான். ஏன் பெரியவரே, உங்கள் எதிர்க்க நின்று 2 தடவை இந்த கேள்வியை கேட்டேன், அப்பெல்லாம் பதில் சொல்லாமல் நான் போன ஏற்பாடு பின்னால் என்னை கூப்பிட்டு பதில் சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆமாம்ப்பா, நீ வேகமாக நடப்பியா இல்லை மெதுவாக நடப்பியா இல்லை மிதமான வேகத்தோடு நடப்பியான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ நடந்த பார்த்தேன், இதே வேகத்தோட போனால் 5 நிமிஷத்தில் போயிடலான்றதை சொன்னேன் அப்படின்னாராம். அவருடைய புத்தி கூர்மையான அந்த பதிலை கேட்டு அவன் தகைச்சு போயிட்டானான். திரும்ப போயிட்டு சாக்ரட்டிஸ் கிட்ட சொன்னானான். அப்போ சாக்ரட்டிஸ் சொன்னாராம், இதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்றது. இந்த புத்தி அப்படின்னு சொன்னாராம். இந்த புத்திசாலித்தனம் எப்படி வரும்? அது ரத்தத்திலே இருக்கும். சூழ்நிலை, சந்தர்ப்பம், வளர்ப்பு, அவர்கள் படிக்கிற நூல்கள், இவைகளால் அந்த புத்திசாலித்தனம் இன்னும் மேலும் வளரும். ஆனால் புத்திசாலித்தனத்தில் 2 வகை இருக்குது. விஞ்ஞானபூர்வமாக மிகப்பெரிய அறிவு பெற்று அடுத்தவங்களை எப்படி கொள்ளடிக்கிறது, அவங்களுக்கே தெரியாமல் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட இருந்து எப்படி சுருட்டுறதுன்றதுக்கும் அந்த புத்திசாலித்தனம் பயன்படும். நல்லதே செய்யணும் அப்படின்னு நினச்சி நல்லதே செய்யறதுக்கும் அந்த புத்திசாலித்தனம் பயன்படும். ஆனால் இந்த புத்திசாலித்தனம் நல்லது மட்டும்தான் செய்யணும், இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிச்சயமாக இறைபக்தி பூரணமாக இருக்கணும். அவங்க நிறைய தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணுகிற பொழுது யாருமே நம்மளுக்கு கூட தியானம் பண்ணுகிற பொழுது மைண்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் போயிட்டு பாசிட்டிவிட்டி வந்துடுது. அப்போது அது அவர்களுக்கும் நன்மையாகவும் சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மை விளைப்பதாகவும் இருக்கிறது. இத்துடன் இந்த கதை முடிகிறது. இன்னும் ஒரு நல்ல கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்மீக பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.